இன்று காரடையா நோன்பு. சரடு கட்டிக்கொள்ளும் நேரம் காலை 11 முதல் 11:45 மணிக்குள் இந்தியன் டைம். திருமண வரம் தரும் காரடையா நோன்பு. விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் நல்ல கணவன் அமைய வேண்டியும் கன்னிப்பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையா நோன்பாகும். மாசி மாத முடிவில் பங்குனி மாத தொடக்கத்தில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது பெண்கள் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வர். மற்ற நோன்புகளுக்கு கையில் சரடு கட்டிக்கொள்வார்கள். இந்த நோன்பின் போது தாலி கயிற்றுக்கு பதிலாக புதிய கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். சிலர் சரட்டில் மஞ்சள் சேர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்வர். காரடையா நோன்பு மாங்கல்ய பலன் தரும் விரதம் எனவும் தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் நோன்பு எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த நோன்பை சாவித்திரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் எனவும் அழைப்பர். பதிவிரதையான சாவித்திரியின் கணவன் சத்தியவானின் உயிரை யமன் பறித்துச் சென்றார். சாவித்திரி அவனை தடுத்து வாதாடி தன் கணவனின் உயிரை மீட்டு வந்தாள். இதற்காக இவள் நோற்ற நோன்புதான் சாவித்திரி நோன்பாகும். இது காரடையா நோன்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நோன்புக்கு காரணமான சாவித்திரியின் வரலாற்றினை அறிந்து கொள்வது அவசியம். அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்திரி. இவள் ஒரு சமயம் காட்டுக்கு சென்றபோது எதிரிகளால் நாடு இழந்து அங்கு வசித்து வந்த திமர்சேனன் என்ற பார்வையற்ற மன்னரின் மகனான சத்தியவானை சந்தித்தார். பெற்றோருக்கு அவர் செய்த பணிவிடை சாவித்திரியை கவர்ந்தது. அவள் சத்தியவானை மணமுடிக்க விரும்பினாள். தனது விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள். அவரும் மகிழ்ச்சி அடைந்து சத்தியவானின் ஜாதகத்தை பார்த்தபோது அவருக்கு இன்னும் 1 வருடமே ஆயுள் இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சாவித்திரியின் தந்தை வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் என்றார். அதற்கு மறுப்பு தெரிவித்த சாவித்திரி தனது முடிவில் பிடிவாதமாக இருந்து சத்தியவானையே திருமணம் செய்தாள். கணவரின் ஆயுள் முடிவதற்கு 4 நாட்களுக்கு முன்னதாக சாவித்திரி ஒரு விரதத்தை தொடங்கினாள். இரவும் பகலும் கண் விழித்து அன்ன ஆகாரமின்றி கடும் விரதம் இருந்தாள். அன்று சத்தியவான் பெற்றோருக்கு பழம் பறித்து வருவதற்காக காட்டிற்கு செல்ல விரும்பினான். அவனுடன் தானும் வருவதாக கூறி சாவித்திரியும் சென்றாள். சத்தியவானின் ஆயுள் முடியும் நேரம் வந்தது. திடீரென அவன் தலை வலிக்கிறது என்று கூறி கீழே விழுந்தான். அவனை சாவித்திரி தாங்கி பிடித்து தனது மடியில் சாய்த்து கொண்டாள். அப்போது அங்கே பாசக்கயிற்றுடன் யமன் தோன்றினான். நீங்கள் யார் என்று சாவித்திரி கேட்டாள். அதற்கு யமதர்மன், பெண்ணே, உன் கணவரின் ஆயுள் முடிந்துவிட்டது. பதிவிரதையானதால் உனது கண்களுக்கு தெரிந்தேன் என கூறிவிட்டு சத்தியவானின் உயிரை பறித்து கொண்டு கிளம்பினான். சாவித்திரியும் யமனை பின்தொடர்ந்து சென்று, நண்பரே, சற்று நில்லுங்கள் என கூறினாள். இதை கேட்டு திடுக்கிட்ட யமன், நான் உனது நண்பனா என வியப்புடன் கேட்க, அதற்கு ஒருவன் மற்றொருவருடன் 7 அடிகள் நடந்து சென்றால் நட்புக்குரியவர்கள் ஆகிறார்கள் என பெரியவர்கள் கூறுவார்கள். அந்த வகையில் நான் உங்களை பின்தொடர்ந்து வந்தேன். நீங்கள் என் நண்பர் ஆவீர்கள் என சாவித்திரி பதிலளித்தாள். இதை கேட்ட யமன் புன்முறுவலுடன், அழகாக பேசும் உனக்கு பாராட்டுக்கள். உனக்கு வேண்டும் வரங்களை தருகிறேன். உன் கணவனின் உயிர் தவிர வேறு எதையாவது கேட்டு பெற்றுக்கொள் என்றார். அதற்கு சாவித்திரி, தர்ம மகாராஜா, மிகவும் நன்றி. என் மாமனாருக்கு பார்வை தெரிய வேண்டும். என் தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லை. அவருக்கு 100 குழந்தைகள் வேண்டும். மேலும் எனக்கு 100 குழந்தைகள் வேண்டும் என்றாள். நீ கேட்ட வரத்தை தந்தேன். இனியும் என்னை பின்தொடராமல் போய்விடு என்றார் யமன். சாவித்திரி மீண்டும் யமனை பின்தொடர்ந்தாள். இதனால் கோபமடைந்த யமன், வேறு என்ன வேண்டும் என கேட்க, அதற்கு சாவித்திரி, தர்மராஜாவின் வாக்கு தப்பாது. எனக்கு 100 குழந்தைகள் பிறப்பதாக வரம் தந்தீர்கள்.
என் கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும் என்றாள். இதை கேட்டு வெளவெளுத்து போன யமன் அவசரத்தில் சிந்திக்காமல் கொடுத்த வரத்தின் விபரீதத்தை உணர்ந்தார். பின்னர் சாவித்திரியின் சமயோஜத்தை பாராட்டி சத்தியவானின் உயிரை திருப்பிக் கொடுத்து வாழ்த்தினார். காரடையான் நோன்பன்று சாவித்திரியின் கதையை கேட்பவர்களுக்கு தீர்காயுசு கிடைப்பதாக ஐதீகம். விரதம் இருப்பது எப்படி? காரடையான் நோன்பன்று வீட்டை தூய்மை செய்து மாக்கோலமிட வேண்டும். வாசல் நிலை, சுவாமி அறை நிலைகளில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு காமாட்சி அம்மன் மற்றும் சுவாமி படங்களுக்கு பூமாலை அளிக்க வேண்டும். ஒரு கலசத்தின் மேல் தேங்காய் மாவிலை வைக்க வேண்டும். கலசத்தில் குங்குமம் மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும். அருகில் காமாட்சி அம்மன் படம் வைத்து அவளை சாவித்திரியாக கருதி வழிபட வேண்டும். சாவித்திரி காட்டில் தன் கணவர் சத்தியவானுடன் வாழ்ந்தபோது அங்கு கிடைத்த செந்நெல்லையும் காராமணியையும் கொண்டு அடை தயார் செய்து வெண்ணெயுடன் அன்னைக்கு சமர்ப்பித்து வழிபட்டார். அதனால் சிறிது வெண்ணெயுடன் விளைந்த நெல்லை குத்தி கிடைத்த அரிசி மாவில் அடை தயாரித்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும். நுனி வாழை இலையில் வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், வாழைப்பழம், தேங்காய் உள்ளிட்ட பொருட்களை ஒரு தட்டில் வைக்க வேண்டும். மஞ்சள் சரடு, மஞ்சள் பூ இதழும் நடுவில் கட்டி இவைகளை வைத்து இலை நடுவில் வெள்ள அடையும் வெண்ணையும் வைக்க வேண்டும். நோன்பு சரடை அம்மனுக்கு சாத்தி பின்னர் தங்கள் கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும். மூத்த பெண்கள் இளைய பெண்களுக்கு சரடு கட்ட வேண்டும். பிறகு தானும் கட்டிக்கொண்டு அம்மனை வணங்கிய பின்னர் அடையை சாப்பிடலாம். நோன்பு தொடங்கியது முதல் முடிக்கும் வரை தீபம் சுடர்விட்டு எரிய வேண்டியது முக்கியமானது. அன்று பாலும் பழமும் சாப்பிடுவது மாங்கல்ய பலத்தை பிற்கும். நிவேதன பொருட்களை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன் பசுவிற்கு 2 வெள்ள அடைகள் கொடுக்க வேண்டும். சரடு கட்டி கொள்ளும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: தோரம் கிரகணாமி சுபகேஷ ஆரித்ரம் தராமியகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. தீர்க்க சுமங்கலித்துவத்தை அளிக்கும் பிரார்த்தனை. பதிவிரதா சிரோன்மணியான சாவித்ரி என்பவள் தனக்கு தீர்க்க சுமங்கலித்தன்மையை அளிக்கும்படி அம்பாளை பிரார்த்தித்த இந்த ஸ்லோகத்தை அனைவரும் பிரார்த்தித்து கொள்ளவும். ஓங்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேதமாதா நமஸ்துப்யம் அவதவ்யம் பிரயசமே. பதிவிரதே மகாபாகே பர்துஸ்ஸ பிரியவாதினி அவதவ்யம் ச சௌபாகியம் தேஹி த்வம் மம சுவ்ரதே. புத்ரான் பௌத்ராணாம் ச சௌபாகியம் சௌமாங்கல்யம் ச தேஹிமே. பிரார்த்தனை ஸ்லோகம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் உற்றேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை பிரியாதிருக்கணும். சர்வ மாங்கல்ய மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரணேத்ரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.